வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, விதைகள் நம்ம நட போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறீங்க. சல்லடை இருக்குது பாருங்கள். இது என்ன சல்லடைன்னு கேட்குறீங்க. இது நம்ம ஏற்கனவே ஆடிப்பட்டத்தில் போட்ட விதைகள் முளைக்கலை. நிறைய விதைகள் முளைக்கல. அதுக்கு இப்போ நம்ம திரும்ப போடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டோம். ஒரு 5-6 விதை ஊற போட்டிருக்கோம். அது என்னென்ன விதை நம்ம ஊற போட்டிருக்கோம்னா, இப்போ இந்த விதைகள் எல்லாமே தெரியுது பாருங்கள். செடி பீன்ஸு, சோளம், அவரை, கொத்தவரை, நீல சுரக்காய், பீக்கங்காய், பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க. மாடி தோட்டத்தில் மட்டுமே வளரக்கூடியது. இது தரையில் வைக்கிறது இல்லை. இது மரமாக வராது. செடி முருங்கை நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா வெற்றிகரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதுவும் வைக்கலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது எல்லாமே ஊற போட்டிருக்கேன். இது பாருங்கள், இதெல்லாம் கொத்தவரை. இது நான் ஆடிப்பட்டத்தில் போட்டு சில வரல. அதாவது ஒரு 2-4 விதைகள் நம்ம போடுறோம் இல்லையா, அதில் எல்லாமே முளைக்கிறது இல்லை. சில இதில் ஒவ்வொரு செடியும் முளைச்சிரும். சில இதில் ஒரு செடி கூட முளைக்காது. இப்போ கொத்தவரையெல்லாம் ஒன்று கூட முளைக்கல. போனப்போ பட்டத்தில் போட்டப்போ சோளமும் முளைக்கல. அதனால் இந்த தாட்டி சோளம் இதெல்லாம் போடலாம். ஏன்னா இந்த நேரம் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம விதைக்கணும். அதை பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறீங்க, என்ன வகை வச்சுருக்கீங்க, ஆடிப்பட்டத்தில் போட்டது எல்லாமே உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வேறு எதை பற்றி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தகவல் தர முயற்சி பண்ணுறோம். உங்களோட மேலான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு சில விஷயங்களில் தெரியாமல் இருக்கலாம். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எங்களுக்கு பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? இது போல் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு பயன்படும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் கூட அது எங்களுக்கு பயன்படும். பாருங்க, அவரை பூ வச்சுருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் காய் வச்சிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.